இந்த மார்க்கத்தை நாம் தேர்வு செய்திருக்க கூடாது. பார், எத்தனை எதிரிகள் நம்மை அழிப்பதற்கு ஒருங்கிணைந்து படை திரட்டி வந்திருக்கிறார்கள். அப்படி நினைத்திருப்பார்கள் ஈமானிய பலவீனமானவர்கள். ஆனால் நன்மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப். இந்த மூமின்கள் கூட்டுப்படையினரை கண்டபோது காலு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு. இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. அல்லாஹ் சொன்னார், ரசூல் சொன்னார்கள், சொன்னபடியே நடக்கிறது. வ ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையே சொன்னார்கள். என்ன உண்மை? இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா பல துன்பம் வரும், பல சோதனை வரும், பல விமர்சனம் வரும், கல்லடிபடுவாய், சொல்லடிபடுவாய், பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுவாய். ஆனால் நீ சத்தியத்திலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது, கொள்கை மாறிவிடக் கூடாது, விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடாது, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க. கண்ணுக்கு முன்பாக கூட்டுப்படையினர் தங்களை அழிக்க முற்படுவதை பார்த்தாலும் கூட அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதுதான் நடந்திருக்கிறது என்று சொல்வார்களாம். ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானவ வ தஸ்லீமா. அவர்களுக்கு அந்த காட்சி, எல்லாரும் அவர்கள் அழிக்க முற்பட வந்த கூடிய அந்த காட்சி அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தியது, கட்டுப்படுதலை அதிகப்படுத்தியது. அதை தவிர வேறு எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி வரை ஏகத்துவம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இறுதி வரை என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஏகத்துவம் என்றால் என்னவென்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் செலுத்த வேண்டும். இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களில் எது ஒன்றும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு இருப்பதாக கருதிவிடக்கூடாது. இந்த கொள்கையை ஏற்று அதன்படி செயல்படுவதுதான் ஏகத்துவம். இந்த ஏகத்துவத்தை இறுதி வரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இறுதி வரை என்றால் நம்முடைய மரணம் வரை இந்த கொள்கையின்படி நாம் செயல்பட வேண்டும். மரணம் வரை நாம் இந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏராளமான அறிவுரைகளை, உபதேசங்களை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். பொதுவாக முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரை அன்றாடம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதை மட்டுமே நாம் கவனம் செலுத்துவோம். இப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? இப்போ நாம் ஒரு கொள்கைவாதியாகத்தானே இருக்கிறோம். இப்போது நாம் தர்காக்களுக்கு செல்வதில்லை தானே. இப்போ அவுலியாக்களை பற்றி நாம் தவறான அடிப்படையில் அவரிடத்தில் போய் பிரார்த்தனை செய்வதில்லை தானே. இப்போது நாம் தொழுகிறோம், இப்போது நாம் நோன்பு நோக்கிறோம் என்று எல்லாவற்றையும், நம்முடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றையுமே இப்போது நாம் என்ன நிலையில் இருக்கிறோமோ இதை வைத்து கொண்டுதான் நாம் முடிவு செய்வோம், இதை வைத்து கொண்டுதான் நாம் கணக்கீடு செய்வோம். இப்போ சரியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இப்போது நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டால் பத்தாது, அது போதாது. அதை தாண்டி இப்போது நாம் சரியான கொள்கையில் இருப்பதைப் போல, இப்போது நாம் சரியாக வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்வதைப் போல எப்போதும் இருக்க வேண்டும். குறிப்பாக மரணம் வரை இந்த கொள்கையில் நான் இருக்க வேண்டும், மரணம் வரை இந்த தொழுகை என்னிடத்தில் இருக்க வேண்டும், மரணம் வரை நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற அனைத்தையும் நம்முடைய மரணம் வரை கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சிக்கணும். மௌத்தா போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற தருவாயில் நாம் எப்படிப்பட்ட முஸ்லிமா இருக்கிறோம், அதுதான் கவனிப்பு. அல்லாஹ்விடத்தில் அதுதான் கவனிப்பு. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க இந்த மார்க்கத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருப்பீங்க, உங்க ஊர்ல ஒரு பள்ளிவாசல் அமைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டிருப்பீங்க, நன்மையான காரியங்களுக்காக வேண்டி ஏராளமான பொருளாதாரங்களை வாரி வழங்கியிருப்பீர்கள். இதுவெல்லாம் துவக்க கால செயல்பாடுகளாக இருக்கலாம். அல்லாஹ் அதற்கு உரிய கூலி தர போதுமானவன். ஆனால் துவக்க காலகட்டத்தில் எல்லா விதமான நல்லறங்களிலேயும் ஈடுபாட்டோடு முழு ஆர்வத்தோடு செய்துவிட்டு படிப்படியாக நம்முடைய ஆர்வத்தை நாம் குறைத்துக் கொள்வோமேயானால் மரணம் வருகின்ற தருவாயில் மார்க்கத்தின் மீது எந்த பிடிப்பும் இல்லாதவர்களாக இருப்போமேயானால் அது மிகுந்த கவலைக்குரிய ஒரு அம்சம். முடிவு என்னவா இருக்கும் அதை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். செயல்கள் யாவும் முடிவுகளை கொண்டே அமைகின்றன. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் என்ன? இன்னமல் அமாலு பின் நிய்யாத். செயல்கள் யாவும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன. அப்பயும் ஹதீஸ் இருக்கு, புகாரில முதல் ஹதீஸ். அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். செயல்கள் எல்லாம் முடிவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும். முடிவில் எவ்வாறு இருந்தாய்,
உயிர் துறக்கக்கூடிய தருவாயில், உயிர் பிரியக்கூடிய தருவாயில், மரணம் உன்னை வந்து அடையக்கூடிய நேரத்தில் நீ எப்படிப்பட்ட முஸ்லிமாக வாழ்ந்தாய்? ஈமானிய உறுதியோடு இருந்தாயா? ஏகத்துவ கொள்கையில் பிடிப்போடு இருந்தாயா? மார்க்கத்தை கடைபிடிப்பதில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினாயா? எந்த சோதனை வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவனாக இருந்தாயா? மரணிக்கும் போது முஸ்லிமா இருந்தாயா? இதுதான் கவனிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படுங்க. அல்லாஹ்வை பயப்படுறதே நம்ம பலருக்கு விளக்கம் தெரியறதில்லை. அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னால் பத்தாது, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்ச வேண்டும். உண்மையிலேயே ஒருவர் அல்லாஹ்வை பயந்து நடந்தால் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும்? உண்மையிலே ஒருவர் அல்லாஹ்வை பயப்படுறார்னா மக்கள் கூட்டம் வருகின்ற பொழுது மட்டும் தொழுகையில் கவனம் செலுத்துவது, மற்ற நேரத்தில் தொழாமல் இருப்பது, இப்படிப்பட்ட இரட்டை நிலை அவரிடத்தில் இருக்குமா? உண்மையிலே அவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருந்தால் ஐவேளை தொழுகையையும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று கருதி தொழுகை நிறைவேற்றுவார். வாரத்துக்கு ஒரு ஜும்மா மட்டும் அட்டன் பண்ண மாட்டார். பெருநாள் தொழுகை மட்டும் அட்டன் பண்ணக்கூடியவராக இருக்க மாட்டார். ஐவேளை தொழுகையில தனக்கு எது வசதிப்படுகிறதோ, அசருக்கு முடியுமா போயிட்டு வர்றேன், மக்ரிப் இஷாவுக்கு முடியும் போயிட்டு வர்றேன், சுபுவுக்கு எனக்கு இயலாது, அல்லது இஷா நேரம் எனக்கு வேலை நேரம், அந்த நேரத்தில் என்னால் தொழ முடியாது, இப்படி சொல்ல மாட்டார். அப்ப அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்ச வேண்டும் என்கிற அறிவுரையை அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லிமா இருங்கிறான் அல்லாஹ். முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? வாழும் போது முஸ்லிமா இருந்தா பத்தாது, மரணிக்கும் போது முஸ்லிமாக இரு. யாருக்கு அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரை? இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டோரே, என்னை நம்பியவர்களே, என் தூதரை நம்பியவர்களே, குர்ஆனை நம்பியவர்களே, அல்லாஹ்வை என்னை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மரணிக்கும் போது முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். நீங்க மௌத்தா போகும்போது உண்மை முஸ்லிமா இருங்க. அப்ப அல்லாஹ்வை எதுக்கு கவனம் எடுக்கிறான் பாருங்க. எப்படிப்பட்ட கவனம் எடுத்து அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கிறான். மௌத்தா போகும்போது கரெக்டா இருப்ப, மார்க்கத்தில் கரெக்டா இரு. உன்னுடைய காலங்கள் செல்ல செல்ல மரண தருவாயை நெருங்க நெருங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஒரு தவணை நிர்ணயித்திருக்கிறான். எனக்கு ஒரு தவணை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தவணை இருக்கிறது, இங்க அமர்ந்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை அல்லாஹ்வால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிவதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட தவணையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த தவணையை நெருங்க நெருங்க மார்க்கத்தின் மீது பிடிப்பு கொண்டவர்களாக, மென்மேலும் பிடிப்பு கொண்டவர்களாக, வணக்க வழிபாடுகளின் மீது மென்மேலும் ஆர்வம் கொண்டவர்களாக, அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் மென்மேலும் உறுதி கொண்டவர்களாக மாறணும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் வேண்டுகிறான். உண்மையிலே ஒரு முஸ்லிம் நம்ம கவலைப்படணும். எது கவலைப்படணும்? இப்போது நான் உண்மையான முஸ்லீமா இருக்கிறேன், இப்போது இந்த கொள்கையில் இருக்கிறேன், இப்ப என்னிடத்தில் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, இப்போது நான் ரமலான் வந்து விட்டால் தவறாமல் நோன்பு நோக்கிறேன், யா அல்லாஹ் இதே நிலையில் நான் கடைசி வரையும் இருக்க வேண்டும் இறைவா. இதே போன்ற வணக்க வழிபாடுகளோடு, இதே கொள்கை கோட்பாடுகளோடு, இன்னும் இதை விட தீவிரமாக மார்க்கத்திற்காக பணியாற்றக்கூடியவனாக என்னை இறைவா இறுதி வரை ஆக்கு. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கவலையா இருக்கணும். அப்படி நம்ம யாராவது கவலைப்படுறோமான்னு யோசிச்சு பாருங்க. இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை கொண்டு நாம் திருப்தி அடைபவர்களாக இருக்கிறோம். இப்ப நல்லா இருக்கிறோம்ல, பள்ளிவாசல் தொடர்போடு இருக்கிறோமா இல்லையா, தொழுகையில ஈடுபாட்டோடு இருக்கிறோமா இல்லையா என்று இப்போதைய நிலைமையை கொண்டு திருப்தி அடைகிறோம். அது போதாது, நம்முடைய இறுதி நிலை குறித்து ஒவ்வொரு முஸ்லிமும் கவலை கொள்ள வேண்டும். கவலைனாலே நம்ம ஆட்களுக்கு ஆகாது. இவன் எதுக்கு கவலைப்பட தயாரா இருக்கலாம் தெரியுமா? டிராவல்ல நீங்க பார்த்தா தெரியும், சோகப்பாட்டை மெனக்கட்டு சோகப்பாட்டு போட்டு கவலைப்படுவான். கிறுக்க இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பையில பார்த்துருக்கீங்களா? சோகப்பாட்டு இருக்குல்லங்க, மெனக்கட்டுங்க சூஸ் பண்ணி பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. சோகப்பாடல் லிஸ்ட்டுன்னு சொல்லி தேடி சோகப்பாட்டை கேட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். இந்த கிறுக்கனை என்ன செய்யறது நம்ம? சரி, ஆம்பளை தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா பெண்களுக்கு சீரியலை பார்த்து, நாடகத்தை பார்த்து, அதில் அந்த சோகமான காட்சிகள் வந்துச்சுன்னு வைங்க,
அவன் காசு கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே காசு கொடுத்து நடிச்சு அடுத்த செகண்ட் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். இங்கே நம்ம ஆட்கள் உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த நாடகத்தை பார்த்து. எந்த அளவுக்குன்னா ஃபேஸ்புக்கில் சில வீடியோக்கள்லாம் வந்துச்சு. ஒரு பாட்டிமா நாடகம் பார்க்குற மாதிரி பாட்டிமா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த வில்லி கதாபாத்திரத்தை காட்டுறாங்க. வில்லி கதாபாத்திரம் ஹீரோயின் கதாபாத்திரத்தை திட்டும் போது இந்த பாட்டிமா உட்காந்து திட்டுது, நீ நாசமா போ, நீ ஒளிஞ்சு போ, நீ அழிந்து போ. எது வில்லி கதாபாத்திரத்தை ஏன் ஹீரோயினை திட்டுறாகலாம். இந்த அம்மாவுக்கு கவலை. இது அல்லாம இன்னும் சில நாடகங்கள்ல சீரியல்கள்ல இந்த ஒரு நாடகத்தை பார்த்தீங்கன்னா எவ்வாறு இழுக்கிறது. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம்னு அது பாட்டு போகும். நம்ம குழந்தையா இருக்கும்போது போட்டு நாடகம்லாம் இப்போ வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்கும். அப்படின்னா பார்த்துக்குங்க, நாம குழந்தையா இருந்திருப்போம், அப்போ போட்டிருப்பாங்க ஒரு நாடகத்தை, நமக்கே குழந்தை பிறந்திருக்கும், நாடகம் முடிஞ்ச பாடு இருக்காது, நாடகம் இன்னும் போய்கிட்டு இருக்கும். நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு அம்மா நடிச்சிருப்பாங்க, நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த அம்மா இன்னும் கர்ப்பமாவே இருக்கும் நாடகத்தில். அப்போ கர்ப்பமானது. பொதுவாக கர்ப்பம்ங்கிறதே 10 மாசம் தான். 9 மாசம் 8 மாசத்துல குழந்தை பிறந்துருது பெரும்பாலும். அது நாடகத்தை பார்த்தா 3 வருஷம் கர்ப்பம், 4 வருஷம் கர்ப்பம். என்ன அறிவியல்னே தெரியல, என்ன லாஜிக்னே தெரியல. அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு இந்த அம்மா கவலைப்படுது. எது அந்த பிரசவ வலியோட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிற மாதிரி நாடகத்தை தொடரணும்னு முடிச்சிருப்பாங்க. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு நேற்று நாடகமே பார்க்கல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, சுகப்பிரசவமா ஆப்ரேஷனா? யாருக்கு யாருக்கு? சீரியல்ல வரக்கூடிய அந்த சுகப்பிரசவமா ஆப்ரேஷனா இப்படின்னு இந்த அம்மாவுக்கு கவலை. அப்ப மனிதர்களுடைய கவலை பலதரப்பட்டதாக இருக்கிறது. இது எல்லாம் தாண்டி கவலை என்றால் நமக்கு ஆக மாட்டேன் என்கிறது. ஆக்கப்பூர்வமான கவலைகள் நாம கொள்வது கிடையாது. மார்க்கம் ஆர்வம் மூட்டுகிற கவலை நம்மிடத்தில் இல்லை. மார்க்கத்திற்கு எதிரான கவலைகள், மார்க்கத்திற்கு புறம்பான கவலைகள் தான் ஆண்களிடத்திலும் இருக்கிறது, பெண்களிடத்திலும் இருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? நாளை மறுமை நாள் அரிசியுடைய நிழல் வேணுமா? கவலை வேணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஜுலுன், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நாளை மறுமை நாளில் அரிசியுடைய நிழலை கொடுப்பான். யார்? ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை எண்ணி பார்த்து அழுது தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வடிப்பானையானால் அந்த அடியானுக்கு அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் உண்டு. அல்லாஹ்வை எண்ணி பார்த்து கவலையோடு கண்ணீர் விடுகிற அடியார்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அரிசியுடைய நிழலை கொடுக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆக்கப்பூர்வமான இந்த கவலைகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறது, பெரும் மதிப்பு இருக்கிறது, பெரும் கூலி இருக்கிறது. அது மாதிரி முஸ்லிம்கள் நாம நம்முடைய இறுதி நிலை குறித்து கவலைப்படணும். யா அல்லாஹ், என்னுடைய இறுதி நிலை முடிவை நல்லபடி ஆக்கித்தா யா அல்லாஹ், இந்த கொள்கையிலே என்ன இருக்க செய்ய யா அல்லாஹ் கேட்கணும். இறை தூதர்களுக்கே கவலை ஏற்பட்டிருக்குங்க, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். இறை தூதர்கள்னா யாரு? ஏகத்துவம் என்று சொன்னால் அந்த ஏகத்துவ கொள்கை மக்களுக்கு மத்தியில் வாத பிரதிவாதங்களோடு ஆக்கப்பூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து சொன்ன ஒரு இறை தூதர் என்றால் உடனே நம் நினைவிற்கு வருவது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வஸ்ஸாபிஹா இப்ராஹிமு பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிமும் யாக்கூபும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னார்கள். இப்ராஹிம் நபி யாரு? எப்பேற்பட்ட இறை தூதர்? அவங்க தம் பிள்ளைக்கு அறிவுரை சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குமான உறவு என்ன? எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் நபியினுடைய ஒரு மகனோ, அது மாதிரி இஸ்ஹாக் என்கிற பெயர் கொண்டவரும் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய புதல்வர் மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அவருடைய பிள்ளை தான் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளை யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. நபிமார்களின் வரலாறுகளை கேட்டா யோசிப்போம், நம்ம சமூகத்தினுடைய நிலையை சொல்றோம். இந்த நபிக்கும் இவருக்கும் என்ன உறவுன்னு கேட்டா அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்போம். இதுவே ஒரு சினிமா நடிகனுடைய பேரை சொல்லி இந்த சினிமா நடிகனின் மருமகன் யாருன்னு கேட்டீங்கன்னு வைங்க, கரெக்டா சொல்லிடுவார். இவருக்கு எத்தனை பிள்ளைகள்? ஆம்பளை பிள்ளை 2, பொம்பளை பிள்ளை 3, ஒரே போடு, என்னமோ ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி. நம்ம ஒரு கேள்வி கேட்டா இங்கிருந்து 10 பதில் வரும். ரொம்ப நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க, டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த நளினுடைய இத்தனைக்கு பிள்ளைங்க, முதல் பிள்ளைக்கு கல்யாணம் அங்கே ஆச்சு, அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2வது பிள்ளைக்கு கல்யாணம் இங்கே, அதுவும் டைவர்ஸ் ஆச்சு. இப்போ 3வது அங்கே கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. புட்டுன்னு வச்சிருவார் வரலாறு. ஒரு நபிமார்களுடைய வரலாறு பற்றி கேட்டோம்னா நம்ம சமூகத்தில் உள்ளவர்கள், நம்ம இங்கே உள்ள மக்களை சொல்லலை, பொதுவாக நம்ம சமூகத்தினுடைய ஆர்வத்தை பற்றி சொல்றோம். மார்க்க விஷயத்தில் அப்படி பின்தங்கி கிடக்கிறோம்.
அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ வஸ்ஸாபிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப், இப்ராஹீமும் யாக்கூபும் தம் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னார்கள். அவங்க வாரிசுகளே நபிமார்களினுடைய வாரிசுகள்ங்க. இப்ராஹிம் நபி ஒரு நபி, அவங்க பிள்ளை இஸ்மாயில் ஒரு நபி, இஸ்ஹாக் ஒரு நபி, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் அவங்க ஒரு நபி, யாக்கூபுடைய மகன் யூசுப் அவங்க ஒரு நபி. அவங்க வழித்தோன்றல் எப்படிப்பட்ட வழித்தோன்றல்? நபிமார்களின் வாரிசுகளை கொண்ட வழித்தோன்றல். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாம் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எனது அருமை புதல்வர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், இந்த கொள்கையை கொடுத்திருக்கிறான், இந்த தௌஹீதை தந்திருக்கிறான். இந்த தௌஹீதிலேயே மௌத்தா போங்கப்பா, முஸ்லிமாகவே மரணித்து விடுங்கள். நீங்கள் மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக இருங்கள். யாருடைய கவலை? ஒரு இறை தூதரின் கவலை. யாரை பற்றி? தம்முடைய பிள்ளைகளை பற்றி. இறை தூதர்களின் வாரிசுகளை பின்புலமாக கொண்ட தம்முடைய பிள்ளைகள் குறித்து இப்படிப்பட்ட கவலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்வைக்கிறார்கள் என்றால், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கவலையை கொள்கிறார்கள் என்றால் நாம எம்மாத்திரம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், இது ஹதர யாக்கூபல் மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது இது காலலி பனீஹி, தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்டார், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு அப்புறம் யாரை வணங்குவீங்க சொல்லுங்கன்னார். தனக்கு மௌத்து, தன்னுடைய மரண நேரம். இதற்கு பிறகு தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதாக அறிவுரை சொல்ல வாய்ப்பு கிடைக்காது. தன்னுடைய இறுதி அறிவுரையாக பிள்ளைகள் அழைத்து கேட்கிறார், எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? கொள்கை குறித்து கேட்கிறார். அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக் இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதா. நீங்கள் எங்களுக்கு யாரை இறைவன் என்று சொல்லி தந்தீர்களோ அந்த இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், தௌஹீதில் தான் நாங்கள் இருப்போம் என்று அவருடைய பிள்ளைகள் சொன்னார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கெல்லாம் தாம் பிள்ளைகளுக்கு இந்த அறிவுரையை முன்வைக்கிறார்கள் என்றால் நாம நம்முடைய இறுதி நிலை குறித்து எவ்வளவு கவலைப்படணும், எவ்வளவு அச்சப்படணும். இறுதி நேரத்தில் நாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் கொள்கையை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழச் சொன்னார்களோ அதன் வழி நடப்பதற்கு என்ன இடையூறுகள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம அல்லாஹ்வுக்கு தான் நான் கட்டுப்படுவேன், நபிக்கு தான் நான் கட்டுப்படுவேன் என்று முன்னிலைப்படுத்தணும். வாழும்போது அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்தா தான் மௌத்தா போகும்போது முஸ்லீமா மரணிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். வாழும் பொழுது நம்ம கட்டுப்படுதலை வெளிப்படுத்தணும். எப்படிப்பட்ட கட்டுப்படுதல் வெளிப்படுத்தணும்? முழுமையான கட்டுப்படுதலை. அல்லாஹ் ஒன்று சொல்றான், நம்ம குடும்பம் இன்னொன்றை சொல்கிறது, நபிகள் நாயகம் ஒன்றை சொல்கிறார்கள், உற்றார் உறவினர்கள் ஊர் மக்கள் வேறொன்றை சொல்கிறார்கள் என்றால் இப்போது நான் யார் பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம் நான் நிற்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எதை சொல்கிறார்களோ அதன் பக்கம் நான் நிற்க வேண்டும். அப்பந்தான் என்னுடைய உறுதிப்பாடு சரியா இருக்குன்னு அர்த்தம். இந்த உறுதிப்பாட்டோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் இப்படிப்பட்ட உறுதிப்பாட்டோடு நான் வாழ்ந்தால்தான் மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உறுதிப்பாடு இருக்கா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு மாற்றாக நம்முடைய பெற்றோர்கள் ஒன்றை சொல்கிறார்கள், அதற்கு மாற்றாக சொந்த பந்தங்கள் இன்னொன்றை சொல்கிறார்கள், ஊர் உலகம் இன்னொன்றை சொல்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் ஒரு முஸ்லிம் எதை தேர்வு செய்கிறான்? பெற்றோர்களை தூக்கி ஒதுக்கிவிட்டு, அவர்கள் சொன்னவற்றை ஒதுக்கி வைத்து விட்டு, உற்றார் ஊர் மக்கள் சொல்பவற்றை ஒதுக்கி வைத்து விட்டு நான் அல்லாஹ் சொன்னதை தான் ஏத்துக்குவேன், ரசூல் சொன்னதை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துறாரா? பல விஷயங்கள் அது நடக்கிறது இல்லை. தொழுகை பிரச்சனை இல்லை, யாரும் தொழாதன்னு சொல்ல மாட்டாங்க, அதனால தொழுகையில கரெக்டா தொழுவார். ஆனா சில விஷயங்கள் இடர்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது, இப்போ உதாரணமா திருமணம் வருது, வரதட்சணை வாங்குற பிரச்சனை, பெண் வீட்டில் விருந்து கொடுக்கிற பஞ்சாயத்து பிரச்சனை, மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு செயல்பாடுகளை திருமணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய பிரச்சனை வருகிறது. இப்ப இவர் அல்லாஹ் ரசூல் சொன்னதை கடைபிடிக்கிறாரா, அதுக்கு மாற்றமான பாதைகளை தேர்வு செய்கிறாரா? கல்யாணம்னு வந்துருச்சு, அவ்வளவு அனாச்சாரம் நடக்கும். மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னு வைங்க, என்னமோ செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்து இறங்கணும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பார். மாப்பிள்ளைன்னா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? கூட்டத்தில் தனியாக தெரியணுமா? இருக்கிறது நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்க, ஓகே. அவர் என்ன குதிரையில் தான் வருவார், பாய் குதிரையில் வந்து இறங்குறதும். அது இந்த வேலூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்.
மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் மறைக்கிற அளவுக்கு என்ன ஷேர்வாங்கிற ஒன்று போட்டுக்குவாங்க. அது போக தலையை மறைக்கிற அளவுக்கு பூ அலங்காரம், முகத்தையே பூ அலங்காரம் மறைச்சிருக்கும். மாப்பிள்ளை முகத்தை பார்க்கறதா இருந்தா கூட நீங்க வெளியூர்லேருந்து வந்து மாப்பிள்ளை முகத்தை பார்க்கறதா இருந்தா கூட பார்க்க முடியாது, பூவை விளக்கிட்டு தான் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா? என்ன உன்னை எங்கேயோ பார்த்தமா இருக்குங்க பாரு. ஆமா பாய், அப்படித்தான் இருக்கும். இப்போ மாப்பிள்ளைய உட்காந்துருக்கீல்ல, எங்கேயோ பார்த்தமா தான் இருக்கும்னு சண்டை போடணும். பூவெல்லாம் விளக்கிட்டு தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த வேற்று கிரகவாசி மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாரு, மாலை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அவருக்கு தொடச்சூரத்துக்கு வேர்க்கவே வேர்க்காது. அவனுக்கு தொடச்சூரத்துக்கு ஒரு ஆள் பக்கத்தில். இவ்வளவு அனாச்சாரம் நடக்குது இல்லை? அதெல்லாம வரதட்சணை வாங்கப்படுவது, இதெல்லாம் என்ன கரெக்டாக தானே இருக்குந்தீங்க, ஏன் இந்த விஷயம் ஏன் மாத்தமா நடக்குது? இல்லைங்க, பெற்றோர் சொன்னதை மீற முடியல. யாரு? மாப்பிள்ளை சொல்லுவார் பதில், ஏன்பா இவ்வளவு கூத்து, ஏன் மார்க்கத்துக்கு முரணா இவ்வளவு அனாச்சாரம், சரியாத்தானே தொழுது கொண்டிருந்தீர்கள், கொள்கையை கரெக்டாக எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறழ்தல் ஏற்பட்டு விட்டது, இந்த பிறழ்வுக்கு என்ன காரணம்னு கேட்டால் என்ன சொல்வாரு? ஊரு உலகம் சொந்த பந்தங்கள் பெற்றோர்கள் அவங்க சொன்னதை மீற முடியலன்றார். பெற்றோர் சொன்னதை மீற முடியல. இவர் தாய் சொல்ல தட்டாத பிள்ளை, இவர் வேற எதுலையுமே மாற்றி பேசினதே இல்லை. அவர் சொல்வார், பெற்றோர் சொன்னதை நான் எப்படி மீற முடியும், என்னை கட்டாயப்படுத்திட்டாங்க. ஆமாம் பாய், உங்களை பார்த்தாலே ரொம்ப கட்டாயப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறது பளிச்சுன்னு தெரியுது, கட்டாயப்படுத்திட்டாங்க. வரதட்சணை வாங்கப்பட்டிருக்கும், கேட்டா என்ன ஊர் உலகம் சொல்றதை மறுக்க முடியல, வாங்கலன்னா வேற மாதிரி பேசுவாங்க. மார்க்கத்துக்கு முரணாக நடப்பதற்கு பல்வேறு காரணங்களை மனிதர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். விருந்து கொடுப்பார், ஊரை அடிச்சு விருந்து, வரதட்சணை போதாதுன்னு சொல்லி பெண் வீட்டில் விருந்து என்ன ஊரையே வளைச்சு போட்டு விருந்து. அப்படி விருந்து கொடுத்தா அதுக்கு என்ன காரணம்? பல லட்சங்களை செலவு பண்ணி விருந்து கொடுக்கிறது ஆடம்பரம் ஒன்று. பெண் வீட்டில் விருந்து கொடுக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை, எல்லாவற்றையும் செய்வார்கள். கேட்டா என்ன ஊர் உலகம் தப்பா பேசும் பாய். 4 பேர் 4 விதமாக பேசிட்டா என்ன செய்யறது? இவங்க செய்கிற மார்க்கத்துக்கு புறம்பா செய்யக்கூடிய எல்லா அனாச்சாரங்களுக்கும் யூனிஃபார்மாக சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் என்ன? 4 பேர் 4 விதமாக பேசிட்டா என்ன செய்யறது? அந்த 4 பேரை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 4 பேர் எங்கே இருக்கிறாங்கன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். 4 பேர் 4 விதமாக பேசிட்டா அப்ப உங்களுக்கு எது பெரிதாக தெரிகிறது? அல்லாஹுடைய திருப்தி பெருசா தெரியல, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன கட்டளை பெரிதாக தெரியவில்லை. அல்லாஹ் சொன்னதை தூர ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டு 4 பேர் 4 விதமா பேசிக்கொள்ள கூடாது. அதற்காகத்தான் வரதட்சணை வாங்கினேங்கிறார், அதுக்காகத்தான் பெண் வீட்டு விருந்துங்கிறார், அதற்காகத்தான் ஆடம்பரம் என்கிறார். அப்படி என்றால் இவர் அல்லாஹ்வின் திருப்தியை முன்னிலைப்படுத்துகிறாரா, படைத்த இறைவனுடைய திருப்தியை முன்னிலைப்படுத்துகிறாரா, அற்பமான படைப்பினங்கள் மனிதர்களின் திருப்தியை முன்னிலைப்படுத்துகிறாரா? அப்ப எங்க நம்முடைய ஈமான்? வாழும் பொழுதே ஈமான் இப்படி செல்லும் என்றால், நமக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது 4 பேர் நம்ம மார்க்கப்படி நடக்கின்ற பொழுது 4 பேர் நம்மளை தப்பா பேசிவிடக் கூடாது என்று பார்க்கிறோமே. 4 பேர் தப்பா பேசினா என்ன? நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தி தான் நமக்கு முக்கியமா படணும். அதைத்தானே நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த பொழுது ஏராளமான எதிர்ப்பு, ஏராளமான விமர்சனம். ரசூலுல்லாஹ் பைத்தியக்காரர் என்றார்கள், நபிகள் நாயகத்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள், சூனியம் வைக்கப்பட்ட நபர் என்றார்கள். பொருட்படுத்தினாங்களா? இந்த விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தினாங்களா? இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் மார்க்கத்திற்கு முரணாக நடப்பதற்கு என்னென்ன காரணங்களை சொல்கிறார்களோ 4 பேர் 4 விதமா பேசிடக்கூடாதுன்னு நாங்கள்ல. ரசூலுல்லாஹ் அதை பார்க்கலையே. நீ என்னமும் பேசிக்கொள், எனக்கு அல்லாஹ்வின் திருப்தி தான் முக்கியம் என்று சொல்லி சத்திய பாதையில் நடைபோட்டார்களே. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தானே உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களை தானே சஹாபாக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிணமிக்க வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு வேணும், மனிதர்களின் திருப்தி எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொன்ன ஒன்றுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லைன்னாங்களே. பிலால் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, ஏற்றுக்கொண்டதற்காக, பிரச்சாரம் செய்ததற்காக அல்ல, முஸ்லிம் என்று தன்னை அறிவிப்பு செய்ததற்காக ஏராளமான இன்னல்கள் அவருடைய உடல்களின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட பொழுது 4 பேர் 4 விதமா பேசிவிடக் கூடாது என்று பிலால் அவர்கள் பார்த்தார்களா? அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களையும் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் பொறுத்துக் கொள்ளவில்லையா, சகித்துக் கொள்ளவில்லையா? தன்னுடைய உடலின் மீது படக்கூடிய வேதனைகளையே அவர் பொறுத்து கொண்டார் என்றால் நாம் அற்பமான வார்த்தைகளை, விமர்சனங்களை பொறுத்து கொள்ள மாட்டோம் என்கிறோம். பிலால் ஆகட்டும், அம்மார், சுமையா, இது போன்ற இஸ்லாமிய வரலாறுகளில்
பதிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான நபித்தோழர்களின் வரலாறு நமக்கு சொல்வது என்ன? இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு சிரமங்களை சந்திச்சாங்க, அவ்வளவு விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டார்கள், எதிர்கொண்டார்கள், கலங்கவே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல அவர்கள் குறித்து ஒரு வசனத்தில் சொல்கிறான், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் கூட்டுப்படையினரை கண்ட பொழுது, அவங்க இஸ்லாமியர்கள் மூமின்களா இருக்கிறாங்க, மூமின்களை அழிக்கணும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் கைகோர்த்து கொண்டு ஒரு படையை தயார் செய்து முஸ்லிம்களை தாக்க வருகிறார்கள், முஸ்லிம்களை அழிக்க வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறாங்க. யார் பார்க்கிறாங்க? முஸ்லிம்கள் பார்க்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன ஃபீல் வரும்? இன்றைக்கு சொல்கிறார்களே, திருமணத்தை நபிவழிக்கு மாத்தமாக நடத்திவிட்டு ஊர் மக்கள் வேறு விதமாக பேசிவிடக் கூடாது என்று ஊர் மக்களின் மீது பழியை போடுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்களேயானால் என்ன பதில் வந்திருக்கு? கூட்டுப்படையினரை கண்டுவிட்டால் நம்ம தப்பா மார்க்கத்தை சூஸ் பண்ணிட்டோம், இந்த மார்க்கத்தை நாம் தேர்வு செய்திருக்க கூடாது, பார் எத்தனை எதிரிகள், நம்மை அழிப்பதற்கு எவ்வளவு எதிரிகள் ஒருங்கிணைந்து படை திரட்டி வந்திருக்கிறார்கள், அப்படி நினைத்திருப்பார்கள் ஈமானிய பலவீனமானவர்கள். ஆனால் நன்மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், இந்த மூமின்கள் கூட்டுப்படையினரை கண்டபோது காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், சொன்னபடியே நடக்கிறது. வ ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையை சொன்னார்கள். என்ன உண்மை? இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா பல துன்பம் வரும், பல சோதனை வரும், பல விமர்சனம் வரும், கல்லடிபடுவாய், சொல்லடிபடுவாய், பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுவாய். ஆனால் நீ சத்தியத்திலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது, கொள்கை மாறிவிடக்கூடாது, விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடாது, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க. கண்ணுக்கு முன்பாக கூட்டுப்படையினர் தங்களை அழிக்க முற்படுவதை பார்த்தாலும் கூட அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதுதான் நடந்திருக்கிறது என்று சொல்வார்களாம். ஒமா ஜாதஹும் இல்லா ஈமான வ தஸ்லீமா, அவர்களுக்கு அந்த காட்சி, எல்லாரும் அவர்கள் அழிக்க முற்பட வந்த கூடிய அந்த காட்சி அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தியது, கட்டுப்படுதலை அதிகப்படுத்தியது. அதை தவிர வேறு எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். சோதனையை கண்ணுக்கு முன்னால பார்க்கும்போது ஈமான் அவர்களுக்கு அதிகரிக்கிறது. சோதனையை கண்ணுக்கு முன்னால பார்க்கும் பொழுது மேலும் மேலும் அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அப்படின்னா எப்பேற்பட்ட உறுதிப்பாடு, எப்படிப்பட்ட உறுதிப்பாடு இருந்திருந்தால் இப்படி இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரண அற்பமான விஷயங்களுக்கு, அது திருமணமா இருந்தாலும், தர்கா கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும், அவுலியாக்களுக்கு மகான்களுக்கு சக்தி இல்லை, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் என்று சொல்லக்கூடிய நிகழ்வா இருந்தாலும், இதையெல்லாம் சொல்லிட்டோம்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளை தனிச்சு பார்ப்பாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க, சொந்த பந்தங்கள் நம்மளை சேர்க்க மாட்டாங்க, நம்மளோட இலகுவா பழக மாட்டார்கள், இப்பெல்லாம் நம்ம நினைக்கலாமா? கண்ணுக்கு முன்பாக அவர்களை அழிக்க வந்த கூட்டத்தினரை பார்த்த போது கூட ஈமான் அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது என்றால், அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் நாம் கொண்டிருக்கிற ஈமானில் சறுக்கி விடலாமா? நம்ம யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பக்கத்தில் கிராமத்திலிருந்து ஒருத்தர் வர்றார். ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அவர் அதுவரையிலும் இஸ்லாத்தை ஏற்கலை. அப்பந்தான் வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி டவுட் கேட்குறாங்க. எங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க என்கிறார்கள். இஸ்லாம் குறித்து அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய கையை பற்றி பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டார். சொல்லிட்டு தன்னுடைய கிராமத்துக்கே, மதீனாவிலிருந்து சற்று தொலைவு கிராமத்துக்கே போயிட்டார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில கனிமத்து பொருட்கள் கொண்டு வருகின்ற பொழுது அதை பங்கிட்டு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பொருட்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து குவிக்கப்பட்டிருக்கும். அதை எடுத்து தேவையுடைய மக்களுக்கு கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க. ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுபோல் தேவையுடைய மக்களுக்கு பங்கு வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு இவர் ஞாபகத்துக்கு வருகிறார். இந்த கிராமவாசி ஒருத்தர் வந்தாரு, இஸ்லாத்தை புதுசா ஏத்துக்கிட்டாரு, அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பங்கை ஒதுக்கி, இந்தாங்க இது அவருக்கு, அன்றைக்கு கிராமத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே இது அவருக்கான பங்கு, இதை அவரிடம் போய் ஒப்படையுங்கள் என்று சஹாபாக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் தந்த பங்கை வாங்கி கொண்டு சஹாபாக்களில் ஒருவர் அவரை தேடி கண்டடைந்து பார்த்து விட்டு அவரிடத்துல கொடுக்குறாங்க. அவருடைய பேர் கூட ஹதீஸ்ல வரல. தோழரே,
இந்தாங்க இது ரசூலுல்லாஹ் உங்களுக்குன்னு தந்த பங்கு. ஹாதா கிஸ்முன் கஸமலக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபிகள் நாயகம் தங்களுக்கென்று ஒதுக்கீடு செய்திருக்கிற பங்கு, இந்தாங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க. கொடுத்தா அவர் வாங்கல, வாங்க மாட்டேன்ட்டார். வாங்க மறுத்தது மட்டுமல்லாம அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நபிகள் நாயகம் இந்த பொருளாதாரத்தை எனக்கு ஏன் தருகிறார், என்ன நோக்கம்? அப்ப நான் இந்த பொருளாதாரத்திற்காக மார்க்கத்தில் வந்தேன் என்று நினைத்தாரா? அவர் வார்த்தையை பாருங்க. அப்ப இந்த காசு பணத்துக்காக வேண்டிதான் நான் மார்க்கத்துக்கு வந்தேன் நினைக்கிறாரா? கொண்டாங்க அந்த பொருளாதாரத்தை என்று வாங்கி கொண்டு நேராக நபியை வந்து சந்திக்கிறார். நபிகள் நாயகத்திடம் அந்த பொருளாதாரத்தை திருப்பி ஒப்படைக்கிறார். பெயர் சொல்லி முஹம்மது என்று பெயர் சொல்லி ஒருமையில் பேசுகிறார். முஹம்மதே, என்னை பற்றி என்ன நினைத்தீர்கள்? நான் இந்த பொருளாதாரத்திற்காக மார்க்கத்திற்கு வந்தேன் என்று நினைத்தீர்களா? மா அலா ஹாதா இத்தபஅதுக், இந்த பொருளாதாரத்திற்காக நான் உங்களை பின்பற்றவில்லை. இதுக்காக நான் இந்த மார்க்கத்துக்கு வரல. நான் இந்த மார்க்கத்தில் வந்ததற்கான காரணம் என்னுடைய உயிர் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க கொடுத்து அனுப்புற இந்த காசு பணம்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். பேசவே இல்லை. ரசூலுல்லாஹ் எந்த மறுபேச்சும் பேசலை. ரசூலுல்லாஹ்வுடைய பதிலையும் அவர் எதிர்பார்க்கலை. வந்தாரு, பொருளாதாரத்தை திருப்பி ஒப்படைச்சாரு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதுக்காக நான் வரலைன்னாரு. அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய உயிர் அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அதற்குத்தான் வந்தேன் என்றார். சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டார் ஊருக்கு. சஹாபாக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றாங்க, ரொம்ப பேசிட்டார், கடுமையா பேசிட்டார். அவர் உள்ளத்திலிருந்து பேசியிருந்தால், உண்மையின்படி பேசியிருந்தால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான் அப்படின்ட்டாங்க. உண்மையை பேசியிருந்தாருன்னா அல்லாஹ் உண்மைப்படுத்துவான். ஏன்னா பேசுறது நம்ம எல்லாத்துக்கும் முடியும், எல்லாரும் பேசுவோம். வெளிநாட்டில் இருந்தோம்னா அப்போ ஒரு மாதிரியா பேசுவோம். நான் மட்டும் ஊர்ல இருந்தேன்னு வைங்க, என்ன பாய் பண்ணுவிய, அது நடக்கிறதே வேறங்குவார், சொல்ல முடியாது, அவ்வளவு நடக்குங்குவார். சரி பாய் வாங்கன்னு வந்துட்டாருன்னா, இப்போ நிறைய டைட்டா இருக்கு, சரியில்லையே, இப்போ நிலைமையே சரியில்லை, வெளிநாட்டிலேயும் நிலைமை சரியில்லைங்கிறாங்க, இப்போ இங்கேயும் நிலைமை சரி, இப்படி சொல்லிடுவோம். அப்போ பேசுறது எல்லாத்துக்கும் முடியும், எனக்கு முடியும், உங்களுக்கு முடியும். இப்போ ஏழையா இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் எனக்கு மட்டும் பொருளாதாரத்தை கொடுத்தா எல்லாத்தையும் ஏழைக்கு கொடுப்பேங்குவார். இருக்கிற பொருளாதாரத்தில் எவ்வளோ கொடுக்குறோம் யோசிக்க மாட்டோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தில் எவ்வளோ கொடுத்தோம். நான் மட்டும் லட்சாதிபதி ஆகிட்டா, கோடீஸ்வரன் ஆகிட்டா, இல்லை லட்சம் கோடி தான். கோடீஸ்வரன் ஆகிவிட்டால் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்பேன், ஒரு ஏழைக்கு வீட்டை கொடுப்பேன், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பேங்குவார். கொடுத்தா எப்படி நடப்போம் என்பது ரெண்டாவது. இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்ல, நம்மை விட முடியாத மக்களை நினைச்சு பார்ப்போம். அன்றாடம் ஒவ்வொரு உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை விட அல்லாஹ் நம்மை மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கிறான் அல்லவா. மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மருத்துவமனையில் போய் பாருங்க, அவர்களை விட அல்லாஹ் நம்மை மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கிறான் அல்லவா. சாப்பிடுவதற்கு முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உணவை வாயினால் உண்ண முடியவில்லை, டியூப் மூலமாக ஜூஸாக குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல மாதங்கள் அதுதான், அப்படித்தான் அவர்களுக்கு உணவு. அதை விட அல்லாஹ் நம்மை நல்ல நிலையில் வைத்திருக்கிறான் அல்லவா. யூரின் போக முடியல, பாத்ரூம் போக முடியல, சுத்தப்படுத்தக்கூடிய கிட்னி ஃபெயிலியர், ஒவ்வொரு முறை அவர்கள் யூரின் போவதா இருந்தாலும் பாத்ரூம் போறதா இருந்தாலும் மருத்துவமனைக்கு போகணும். ஒரு தடவை டயாலிசிஸ் பண்றதுக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய், எதுக்கு? யூரின் போகிறதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா நீங்க யூரின் போறதா இருந்தாலும் பாத்ரூம் போறதா இருந்தாலும் 5000 ரூபாய் கொடுக்கணும். அப்படிலாம் சிரமம் இல்லாம நினைச்ச நேரத்தில் யூரின் போறோம், நினைச்ச நேரத்தில் மோஷன் போறோம், நல்லா இருக்கிறோம்ல. அல்லாஹ் அவர்களை விட அல்லாஹ் நம்மை நல்ல நிலையில் மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கிறான் அல்லவா. இருக்கிறத நினைச்சு பார்க்கவே மாட்டோம், எப்பவுமே இந்த பறக்கிறது தான். எனக்கு மட்டும் ஒரு விமானம் சொந்தமா இருந்துச்சு, என்னப்பா செய்வேன், அது வரும்போது பேசுறேன் பாய் அப்படின்ட்டு, வரும்போது ஆள் கண்ணிலே பட மாட்டார். அப்ப பேச்சு பலருக்கு முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த சம்பவத்தில், அவர் நிறைய பேசிட்டார். உண்மையை பேசியிருந்தால், உள்ளத்திலிருந்து பேசியிருந்தால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழியுது, ஒரு யுத்தம். யுத்தத்தில் பல நபித்தோழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எதிரிகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் கவலையோடு முஸ்லிம்கள் இருந்து கொல்லப்பட்ட உடல்களை பார்த்துக்கிட்டே வர்றாங்க, கவலையோடு பார்க்குறாங்க. உடல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது வரிசையாக, ஒவ்வொரு உடலையாக பார்க்குறாங்க. திடீரென்று ஒரு உடல் நபிகள் நாயகத்தின் கண்ணில் படுகிறது. ஒரு உடல், உயிர் அல்ல, உயிரோடு இல்லை, ஒரு உடல். அந்த உடலை பார்த்தால் தொண்டைக்குழியில் அம்பு தைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த கிராமவாசி இருக்கிறார்ல, அவர் சொல்லும் பொழுதே அப்படித்தான் சொல்வார், அல்லாஹுக்காக என் உயிர் அர்ப்பணிக்கப்படணும், அதுவும் சாதாரணமாக அல்ல, எதிரியின் படையிலிருந்து புறப்பட்டு வருகிற அம்பு என்னுடைய தொண்டைக்குழியில் தைத்து நான் மூத்தா போகணும். அதே மாதிரி பார்த்தா ஒரு உடம்பு இருக்கும், தொண்டைக்குழியில் அம்பு இருக்கும். அந்த நிலையில ஒரு உடல், ஷஹீதாக்கப்பட்ட ஒரு உடல் இருக்கும்.
ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு சஹாபாக்கிட்ட கேட்பாங்க, ஹுவ ஹுவ, இவர் அவரா? அன்றைக்கு நம்மிடத்தில் பேசினாரே அவர்தான் இவரா? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, சந்தேகமே இல்லை, இவர் அவரே தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன்று அவர் நம்மிடத்தில் உண்மையை பேசினார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். எப்படி பாருங்க, இந்த மார்க்கத்திற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார், பொருளாதாரத்திற்காக வரவில்லை. அன்று அவர் தம்முடைய ஆசையை நம்மிடத்தில் சொன்னாரே, அது உண்மை, அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். அழுது கொண்டே வான் நோக்கி பார்த்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறைவா, ஹாதா அப்துக், இவர் உன்னுடைய அடியார், உனக்காக, உன்னுடைய முகத்திற்காக, உன்னுடைய திருப்தியை பெறுவதற்காக இந்த மார்க்கத்தில் வந்தவர், அதற்கு நான் சாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றே அவருடைய இலக்காக இருந்தது. ரசூலுல்லாஹ்வை பார்க்கல பாருங்க, எதுக்கு இந்த பொருளாதாரத்தை எனக்கு தர்றீங்க, இதுக்காக நான் ஒன்றும் வரல அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு போயிட்டாரு. நபியின் பதிலை கூட எதிர்பார்க்கவில்லை. நபியின் முகத்திற்காக அவர் இந்த மார்க்கத்திற்கு வரவில்லை, அல்லாஹ்வின் முகத்துக்காக. ஆனா ஆமா, இன்னைக்கு 50 வருஷமா இந்த கொள்கையில் இருக்கிறோம்னு சொல்றோம், காலங்காலமா முஸ்லீமா இருக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக முஸ்லீமாக இருக்கிறோம். ஆனால் ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க, சொந்த பந்தங்கள் என்ன பேசுவாங்க, 4 பேர் எப்படி பேசுவாங்க, இப்படி பார்த்து மார்க்கத்தை நாம் பின்பற்றுவோமே ஆனால் நாளை மறுமை நாளில் நரகத்திலிருந்து நாம் காக்கப்பட்டு சுவனத்திற்கு செல்வதற்கு நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த 4 பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இன்னைக்கு மார்க்கத்தை புறக்கணிக்கிறதுக்கு எந்த 4 பேரை காட்டுறாங்களோ, ஏம்பாய் இப்படி செஞ்சிட்டீங்க, 4 பேர் 4 விதமா, இது ஏம்பாய் தர்காவுக்கு ஏன் போறீங்க, 4 பேர் 4 விதமாங்கிறாங்கல்ல, அந்த 4 பேர் மறுமை நாள் வந்து காப்பாற்றுவாங்களா? அல்லாட்ட நமக்காக வேண்டிய அந்த 4 பேர் வக்காலத்து பேசுவாங்களா? சொல்லுங்க, அந்த 4 பேர் பேசுவாங்களா? உலகத்திலேயே அந்த 4 பேருடைய திருப்தியை பெற முடியல. இவங்க எந்த 4 பேருடைய திருப்திக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த 4 பேருடைய திருப்தியை உலகத்திலே பெற முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு சாப்பாடை போடுவோம், கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு சாப்பாடு போடுறாங்கல்லங்க, அதுக்கு தானங்க அவ்வளவு கூத்து. சாப்பாடு போட்டு போகும்போது அந்த நான் கேட்டால், ஏங்க இவ்வளவு ஆடம்பரம்னு கேட்டால், 4 பேர் நம்மளை 4 விதமாக பேசிடக்கூடாதுல்ல சொன்னாங்கல்ல. மண்டபத்துக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கணும், என்னங்க என்னங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு, இப்போ சொன்ன மாதிரி எல்லாம் சூப்பர் அருமையாக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்களா? என்ன சாப்பாடு போடுறான் கிறுக்கு பையன், அடிக்கிற வீலுக்கு பிரியாணியாக போடுறது, ஒரு நெய்ச்சோறு போடலாம்ல இப்படி. சரின்னு அடுத்த முறை நெய்ச்சோறு போட்டோம் நீங்க, அப்போ 4 பேர். ஏன்னா கல்யாணம்னா பிரியாணி போடுறது தானங்க ஊர் வழக்கம், இவன் என்ன ஊர் வழக்கத்தை மாத்துறான், இவன் என்ன திருமணத்துக்கு நெய்ச்சோறு போடுறான், பிரியாணி போட வேண்டியதானே. என்னடா இப்படி குழப்பறாங்க, அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், பேசாம என்ன ஒயிட் ரைஸ் வெறுஞ்சோறு போட்டுரும், பருப்பு ரசம் மீன் ஒயிட் ரைஸ் அப்படி போட்டோம்னா அப்போ ஒரு 4 பேர் வருவாங்க. இவங்க சொல்ற அதே 4 பேர் என்ன, என்னங்க எப்படி சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, எல்லாம் சரிதான் பாய், ஒன்று பிரியாணி போடணும் இல்லை நெய்ச்சோறு போடணும், ரெண்டும் இல்லாமல் எதுக்கு வெறுஞ்சோறு, இது என்ன புது வழக்கமாக இருக்கு, இதெல்லாம் எனக்கு சரியா படலை பாய். அந்த 4 பேர் என்னடா பிரியாணி போட்டாலும் திட்டுறானுங்க, நெய்ச்சோறு போட்டாலும் திட்டுறானுங்க, வெறுஞ்சோறு போட்டாலும் திட்டுறானுங்க. சரி அடுத்த முறை அந்த 4 பேர் கூட எந்த குறையும் சொல்லிடக்கூடாது, அப்போ என்ன செய்யறது, எல்லாத்தையும் வச்சிருது. 3 பந்தி, பிரியாணிக்கு ஒரு பந்தி, நெய்ச்சோருக்கு ஒரு பந்தி, ஒயிட் ரைஸ் வெறுஞ்சோருக்கு ஒரு பந்தி, 3 பந்தி வச்சாச்சு. இப்போ 4 பேர் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கை கொடுத்துட்டு முஆனகா பண்ணி கட்டி தழுவி பாராட்டிட்டு போவாங்களா? அப்போ அந்த 4 பேர் நிற்பான், அது வேற 4 பேரா நிற்பான். எப்படி அவங்களை கேட்டு, என்னங்க திருப்தியா இருந்துச்சா, கரெக்டா இருந்துச்சா, சரியில்லை பாய், ஏன் பண திமிரு கொழுப்புல ஆடுறான், ஏதாவது ஒன்று தானே போடணும், ஒன்று பிரியாணி போடு, இல்லை வெறுஞ்சோறு போடு, இல்லை நெய்ச்சோறு போடு, அதை நான் 3த்தையும் போட்டு நான் இப்போ எதை சாப்பிடுவேன், எனக்கு ஒரு குழப்பம் வருது இல்லை, பண திமிரு பாய், கொழுப்பு, பணத்தை வீண் விரயம் பண்றாங்க, இஸ்ராப் பண்றாங்க, ஏதாவது ஒன்று போட்டிருக்கலாம்ல இப்படி சொல்வாய். மனிதர்களுடைய திருப்தியை தேடி நாம போனோம்னா சாவர வரையிலும் திருப்தியை பெறவே இயலாது, மனிதர்கள் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நாம் திருப்திப்படுத்த எண்ணினால் மிக இலகுவாக திருப்திப்படுத்த இயலும், சிரமமே இல்லாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கினால் அல்லாஹ்வுடைய திருப்தி, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டா அல்லாஹ்வுடைய திருப்தி, ஆடம்பரம் இல்லாமல் திருமணத்தை நடத்தினால் அல்லாஹ்வுடைய திருப்தி, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டா போதும் அல்லாஹ் உன்னை திருப்தி கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தராங்க. அப்ப இந்த விமர்சனம், யார் என்ன சொல்வாங்க, அவர்கள் அப்படி சொல்லிவிட்டால் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டால், இதையெல்லாம் விட்டொழிக்கணும். இந்த சிந்தனையே ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் மரணிக்கும் வரையிலையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை இலக்காக கொண்டு பயணிக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம்.
அல்லாஹ் என்னை திருப்திப்பட வேண்டும், அதற்கு என்னுடைய செயல்பாடுகளை நான் எப்படி அமைத்துக் கொள்வது, அதற்கு என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் எப்படி அமைத்துக் கொள்வது, இன்னும் எந்தெந்த விதத்தில் நான் மேம்பட வேண்டும், அப்படித்தான் நம்ம நினைக்கணும். பாருங்க, இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அற்புதம் நடைபெற்ற பொழுது சூனியக்காரர்கள்லாம் சஜிதாவில் விழுந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், மூசா மற்றும் ஹாரூன் எந்த இறைவனை சொல்கிறார்களோ அந்த இறைவனை நம்பிக்கை கொண்டோம்னு சொன்னாங்க. உடனே ஃபிரௌன் கேட்கிறான், ஆமன்தும், உடனே அவரை நம்பிக்கை கொள்கிறீர்களா? நான் உங்களுக்கு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை, நான் தான் உங்களை கூட்டு வந்தேன் மூசாவோட போட்டி போடுறதுக்கு. என்ன அனுமதி பெறாம நீங்க ஈமான் கொள்றீங்களா? உங்களை மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன், உங்களை சிலுவையில் அறைந்து விடுவேன், அச்சமற்று இருக்கிறீர்களா, பயம் இல்லாம இருக்கிறீங்களான்னு மிரட்டுறான் ஃபிரௌன். அப்பதான் உங்க இஸ்லாத்துக்கே வந்திருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். அப்போதான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வந்த மாத்திரத்தில் அவருடைய உறுதியை பாருங்கள். ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன், மிக பெரும் ஆட்சியாளன், சர்வாதிகாரம் படைத்தவன், உங்களை உயிரோடு புதைத்து விடுவேன், மாறுகால் மாறுகை வாங்கி விடுவேன் என்று மிரட்டிய பொழுது பயப்படலை, உறுதியோடு சொன்னார்கள், ஃபக்லிமான் தக்கால், நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்க, இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ இந்த உலகத்தில் தானப்பா தீர்ப்பளிக்க போகிறாய், எங்களை கொல்லணும் சொல்லி இந்த உலகத்தில் தீர்ப்பு கொடுப்பே, உலகத்தில் தானே எங்க வாழ்க்கை முடியும். ஆனால் நாளை மறுமையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்முகத்தை நாங்கள் பார்க்க தயாரில்லை, எங்களை படைத்த இறைவன் அல்லாஹ்வுடைய முகத்தை தான் நாங்கள் பார்ப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்திக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்திய காரணத்தினால்தான் ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் எதிர்த்த போது கூட, மிரட்டிய போது கூட அதற்கு பயப்படாம கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தாங்க. நாமும் நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய திருப்தியை உள்ளத்தில் ஏந்தி விட்டால் எனக்கு வேற யார் திருப்தியும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பெற்றோர்கள், அதற்கு பிறகுதான் சொந்த பந்தங்கள், அதற்கு பிறகுதான் நண்பர்கள், அதற்கு பிறகுதான் உற்றார் உறவினர்கள். இப்படி நாம் வரிசைப்படுத்திக் கொள்வோம். ஆனால் இந்த அடிப்படையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் முன்னிலைப்படுத்தினால் நாளை மறுமையின் நாளில் வெற்றி பெறுகிற நன்மக்களாக இருப்போம். இப்படி நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தினால்தான் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்காக பிரத்யோகமா நமக்கு ஒரு துவாவை கற்று தந்தாங்க. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக. மௌத்தா போகும்போதும் முஸ்லிமா மௌத்தாக்கு, ஏகத்துவாதியாக மௌத்தாக்கு என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படி அதன் வழி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.